கர்த்தாவே, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தின் கண்களையும் திறந்தருள்வீராக. ஆமென். இந்த நாளிலும் இந்த 2வது வார்த்தையை பேசும்படியாக உங்கள் மத்தியில் வர்றதுக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கும் நன்றி, உபதேசியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இயேசு சுவாமி சிலுவையிலே சொன்ன 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனத்தோட அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் தானே? நிறைய வாட்டி கேட்டுட்டோம், அப்படி தானே? ஆனாலும் ஒவ்வொரு தடையும் நமக்கு புது புது அர்த்தம்னு ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். இப்போ இந்த இதில் அந்த கள்ளன் என்ன செஞ்சுட்டான்? பரதீசுக்குள்ளே போயிட்டான். இதுதான் எப்படி போனான்னு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம் யார் கிடச்சிருச்சு? கள்ளனுக்கு. வேதபாரகர் பரிசேயருக்கெலாம் கிடைக்கல, அப்படி தானே? நிறைய வேத வசனங்களை ஆராய்ந்து படித்த ஸ்கிரைப்ஸ்லாம் கிடைக்கல. ஆனால் கள்ளன் ரொம்ப அசால்ட்டாக என்ன செஞ்சுட்டான்? அப்போ என்ன ரகசியம் இருக்குது இதில்? எப்படி உனக்கு அந்த ஞானம் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பைபிளில் ஒவ்வொரு சம்பவமுமே ஒரு திருஷ்டாந்தமாக தான் நமக்கு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த சம்பவங்களை பார்த்து நம்ம இப்படி வாழணும், இந்த சூழ்நிலையில் இப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் என்ன செஞ்சப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாங்க? எகிப்திலேருந்து கானானுக்கு போனாங்க. சரியா? இப்போ அந்த சம்பவத்தை எல்லோரும் மைண்டில் அப்படியே நினச்சிக்கோங்க. நம்ம தான் இப்போ எகிப்தில் இருக்கிறோம். சரியா? இப்போ நம்ம எங்கே போகணும்? கானான் போகணுமா? பரதீஸ்க்கு போகணுமா? பரதீஸ்க்கு போகணும். நம்ம எகிப்தில் இல்லைல்ல இப்போ, அப்படி தானே? எகிப்திலேருந்து கானானுக்கு போனாங்க. நம்ம இங்கேருந்து எங்கே போகணும்? பரதீஸுக்கு போகணும். சரி, அப்போ இந்த பரதீஸ்னால் என்ன? அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப எனக்கும் தெரியாது. பரதீஸ், பரலோகம் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் அந்த பரதீஸ்லாம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பாகத்தை மட்டும் யாராவது வாசிங்க. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பாகம். புசிக்க கொடுப்பேன் என்று அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பாரடைஸ் அப்படிங்கிறது ஒரு பெர்ஷியன் வேர்டு. இந்த பெர்ஷியன் வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோட்டம். பாரடைஸ்ங்கிறதுக்கு என்ன மீனிங்கா? தோட்டமா? அப்போ தோட்டம்னா நம்ம ஏதேன் தோட்டம், கெத்செமனே தோட்டம்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ வெளிப்படுத்தல் 2:7 போட்டிருக்கு அந்த பரதீசின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனின்னு இருக்குது. அப்போது அந்த எந்த தோட்டத்தில் இருக்குது ஜீவ விருட்சத்தின் கனி? ஏதேனில் இருக்கா? சரி, அப்போ ஏதேன் நம்ம வச்சுக்கிடுவோம். சரியா? இப்போ ஏதேனுக்கு ஏசப்பா நான் கூப்பிட்டு போகிறேன். ஏதேன் தோட்டம் நான் பரதீஸுக்கு இன்றைக்கு என்னுடனே கூட பரதீஸில் இருப்பாய். ரொம்ப நம்ம இதை பற்றி தெரிய அதை பற்றி ரிசர்ச் பண்ண வேண்டாம். ஆனால் சிம்பிளாக நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த பரதீஸில் யார் இருப்பா? ஏசப்பா இருப்பாங்க. சரியா? இப்போ யார் உள்ளதுலாம் ஏசப்பா இருக்காங்களா? அப்போ நம்ம உள்ளமும் ஒரு பரதீசு தானே, அப்படி தானே? அப்போ எப்படி இருக்கும் அந்த பரதீசு? இந்த பரிசுத்தமாக இருக்குமா? தமிழில் பரதீஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பேரின்ப வீடு. தமிழ் டிரான்ஸ்லேஷன். பரதீஸுக்கு என்ன பேர்? பேரின்பமா. சாதாரண இன்பம் கிடையாதான், பேரின்பமா. அங்கே கஷ்டம் கிடையாது, வேதனை கிடையாது, துன்பம் கிடையாது. என்ன மட்டும்தான் உண்டு? பேரின்பம் மட்டும்தான் உண்டு. அப்போ இயேசு சுவாமி இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? பேரின்பமாக இருக்கும், அப்படி தானே? அந்த பரதீஸுக்கு தான் என்ன செய்ய போகிறாரு? இப்போ இந்த கல்லனை கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஆனால் இவன் அங்கே போனான்ல, ஒரு ஞானம் இவனுக்கு. அந்த ஞானம் இவனுக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணேன்ல, எகிப்துலேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்? கிளம்பியாச்சு. எப்படி கிளம்ப சொன்னார் தெரியுமா? அந்நியர்கள்கிட்ட இருந்து வெள்ளி உடைமைகள், பொண்ணுடைமைகள் எல்லாத்தையும் முதல்ல வாங்க சொன்னாரா? வாங்கிட்டு தானே கிளம்ப சொன்னார். இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு மக்கள் கிளம்பிட்டாங்க. கிளம்பி போகிற வழி எப்படி இருக்குது? இப்போ எகிப்துலேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கானானுக்கு போகிறதுக்கு 40 வருஷம் ஆகுமா? ஆகாது. ஆனால் ஆணுச்சுல்ல,
ஆனால் ஆச்சு அப்படி தானே, ஆனால் ஆகாது. ஆனால் ஏன் ஆச்சு? முறுமுறுத்துட்டே இருந்தனாலயா? சரி, இவங்க போகிறாங்க, போகும்போது பாலைவனம் வழியாக போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, ஏன் தான் இங்கே வந்தோமோ, இங்கே வராமல் இருந்திருக்கலாம். அப்படி தானே? தண்ணி இல்லைங்கிறாங்க, இறைச்சி இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் என்ன கிடையாது. இவங்க கேட்கும் போதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருல்ல. இறைச்சி கேட்டாங்க, இறைச்சி கொடுக்குறாரு. அப்பம் கேட்டாங்க, மண்ணா கொடுக்குறாரு. இவங்க கேட்டதெல்லாம் தருவாரா, தரமாட்டாரா? ஆனாலும் இவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்திருக்க வேண்டாம். எங்கே வந்திருக்க வேண்டாமா? கானானுக்கு. நம்ம கூட நிறைய பேர் இந்த பரதீசுக்கு போக வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொன்னவங்களாம் எங்கே போக வேண்டியதான்? இடையில அவங்க கானானுக்கு போனாங்களா? போகல, விட்டுட்டார். அவங்களாம் இடைவெளியில் என்ன ஆச்சு? விலகி போயிட்டாங்க. அப்படி தானே? சரி, அப்படியே போய் நல்லா சுற்றி 40 வருஷம் கழித்து கானானுக்கு போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போனவங்க யோசுவா, காலேப் தானே? மோசே கூட போகலல்ல. மோசைக்கு கூட என்ன சொல்லிட்டாரு? நீ இங்கேருந்து பார்த்துக்கோ, நீ உள்ளே போகக்கூடாது. எதுக்கா? கண்களிட்ட பேசுன்னு சொன்னார், அடிச்சுட்டாரு. ஆண்டவருக்கு பிடிக்கல, அதனால பனிஷ்மெண்ட். அப்போ பரதீசுக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். மோசைக்கு கூட கிடைக்கல, ஆனால் யாருக்கு கிடைச்சிட்டு? கள்ளனுக்கு கிடைச்சிட்டு. கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா? சுவிசேஷம் சொன்னானா? ஏழைகளுக்கெல்லாம் தானம் பண்ணானா? ஆனால் பரதீசுக்கு மட்டும் போயிட்டானே. அது என்ன ரகசியம் தெரியுமா? ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் தெரிஞ்சவங்க எல்லாரும் போயிடலாம், இப்பவுமே போயிடலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த கல்லை ரொம்ப யோசிக்கலை. நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்க? கல்லை நினைச்சில ரொம்ப யோசிக்கலை. யாரெல்லாம் ரொம்ப யோசிக்கலையோ அவங்க பரதீசுக்குள்ளே போகலாம். அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்காது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ புரியும். சரியா? நோவா கிட்ட கடவுள் பேழையை செய்ய சொன்னார். நோவா யோசிச்சாரா? யோசிக்கல, செஞ்சுட்டார். இப்போ புரிஞ்சுட்டா ரொம்ப யோசிக்கக்கூடாதுன்னு. ஆபிரகாம் கிட்ட உன் மகனை கொண்டு பலி செலுத்துன்னு சொன்னார். யோசிச்சாரா? என்ன நடந்துச்சு? ஈசாக்கு உயிரோட கிடச்சிட்டாரா? அப்படி தானே? அப்போ ரொம்ப யோசிக்கக்கூடாதுல்ல. சரி, இன்னும் தானியல் எடுத்துக்கலாம். தானியல் என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டாங்க. தானியல் உட்காந்து யோசிச்சாரா? ஐயோ, சிங்கம் கிடச்சிருமோ, ராஜா இப்படி நினச்சிட்டாரோ, யார் என்னை போட்டு கொடுத்தாங்க, எதாவது யோசிச்சாரா? ஒன்றுமே யோசிக்கலை, கிடச்சிட்டாங்கல்ல. அப்படி தானே? ஒன்றுமே. இந்த 2 கல்லன் இருக்கான்ல, ஒரு கல்லன் நினைத்துருமா? அவன் யோசிச்சிருக்கலாம், நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோமே, நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமா, பரதீசு கிடைக்குமா, இப்படிலாம் டவுட் வந்திருக்கலாம்ல. அந்த கல்லன் அப்படிலாம் யோசிக்கலை. யோசிச்சு பார்த்தா இவர்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் சும்மா, நீங்கள் பரதீசுக்கு வரும்போது என்னை நினச்சிக்கோங்க. டக்குன்னு ஆண்டவர் அது வரைக்கும் பேசவே இல்லை. ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. நீ இன்னைக்கு ஏன் கூட பரதீசில் இருப்பான்னு சொல்லிட்டாரு. இன்னொரு கல்லனுக்கு அந்த ஞானம் இல்லைல்ல. அதனால தான் பரதீசு கிடைக்கல. அப்போ நம்மலாம் ரொம்ப சிம்பிள். வியாதி நினச்சி யோசிக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி யோசிக்கிறது சக்ஸஸ் ஆகவே முடியாது. எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் மெடிக்கல் ரிப்போர்ட் மோசமாக இருக்குதா, அதை நினச்சி பயந்தவங்க அந்த பயத்திலே செத்துருவாங்க. உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து அப்பளை போ சாத்தானே அப்படின்னு அதை பார்க்காம சிரிச்சுக்கிட்டே இருங்களேன், திரும்ப போய் பாருங்கள், அந்த வியாதியே இருக்காது. அது கேன்சர் வியாதியாக இருந்தாலும் சரி. யாரெல்லாம் நம்புறீங்க? அதுதான் என்னது உண்மை, அதுதான் அந்த ரகசியம், அதுதான் அந்த ஞானம். அப்படி இருக்கவங்களுக்கு பரதீசு இன்னைக்கு அவங்க உள்ளத்தில் வந்துடும். இயேசுசாமி உள்ளத்தில் இருப்பார். யார் திட்டினாலும் சொரணை இருக்காது, என்ன வியாதி வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, எதில் ஃபெயிலியர் ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க, சமாதானம் இருக்கும். பரதீசு ஏன் தெரியுமா? ஏசப்பா பரதீசில் ஏசப்பா இருப்பார்ல, யாருடைய உள்ளமெல்லாம் பரதீசு அங்கெல்லாம் என்ன செய்வார்? ஏசப்பா இருப்பார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ எதையுமே யோசிக்காமல் சும்மா இருந்தால், இப்போ எக்ஸாம் வருது, பிள்ளைங்க நான் அதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டேன், ஏசப்பா இருக்கார் அப்படின்னு உட்காந்துருந்தா பாஸ் பண்ணிடுவாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் சோம்பேறித்தனம். அதுக்கும் ஒரு சம்பவம் பைபிளில் போடப்பட்டிருக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? மார்த்தாள் மரியாள் இருந்தாங்கல்ல, 2 பேர் இருந்தாங்க. மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் செஞ்சாங்க, அப்படி தானே?
எல்லாம் செஞ்சாங்க. இப்போ ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணியாச்சு, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, இன்விடேஷன் அடித்தாச்சு, எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பொண்ணு மட்டும் இல்லை. வேஸ்ட்டு தானே? அப்படி தானே? முக்கியமானது இல்லாமல் வேறு எதுவுமே இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ள இருந்து கல்யாணம் நடந்துடும். எல்லாம் இருந்துட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் இல்லைன்னா அதே மாதிரி தான் இந்த மார்த்தாள் எல்லாம் பண்ணாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் யோசிக்காதீங்கன்னு சொன்னோம்ல, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதோட உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன். நான் ஒன்றுமே இல்லை, ஐ எம் நத்திங் உணர்றது. புரியுதா? ஐ எம் நத்திங் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஹீ இஸ் எவ்ரி திங். ஐ எம் நத்திங் மட்டும் கிடையாது, ஹீ இஸ் எவ்ரி திங். ஆண்டவர் 40 வருஷம் சுத்த வச்சார்ல, ஒரே வருஷத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஏன் திரும்ப சுத்த வச்சாரு? அவங்க புரியணும்ல, நீ ஒன்றுமே கிடையாது, நான் தான் சர்வ வல்லவர்னு புரியணும்ல. அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் சுத்த வச்சாரு. நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி தான். நமக்கு புரியலைன்னா நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். பரதீஸுங்கிற சமாதானம் ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. என்னைக்கு புரிஞ்சுதோ நமக்கு உடனே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளும் என்ன செய்யணும்? சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். பரதீஸ் என்ன செய்யாது, கிடைக்காது. பார்த்தால் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்காக தான் செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம கூட நிறைய ஊழியம் செய்கிறோம், எல்லா காரியங்களும் நல்லா பெர்ஃபெக்டாக செய்கிறோம். எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஆண்டோடைய நியாயப்பிரமாணங்களெல்லாம் நல்ல கற்பனைகளெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிறிஸ்தவன், அந்த யார் ஆயக்காரன் பரிசேயன் மாதிரி, அந்த பரிசேயன் மாதிரி இருந்துட்டு நமக்கு பரதீஸ் கிடைக்கலன்னா என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு தானே? ஆயக்காரன் பார்த்தீங்களா, அவன் எதுவுமே செய்யலை, ஆனால் அவன் தானே அனுபவித்தான். காரணம் என்ன தெரியுமா? ஐ எம் நத்திங் நினச்சது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை வந்த உடனே நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அண்ணால் அப்படி தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை அப்படியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை, சமாதானம் வந்துருச்சு இல்லை. அதுதான் என்னது, அந்த பரதீஸுக்கு போகிற அனுபவம். இன்றைக்கி இந்த வசனத்தோட அர்த்தம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்குள்ளே ஏசப்பா உள்ளத்தில் வந்துட்டாங்க. அது பேரடைஸை நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் என்னை சிலர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, அவங்க அழுவாங்க, நான் ஹாப்பியாக இருப்பேன். அவங்க இன்ஸ்டால் பண்ணி அவங்க டயர்டாயிடுவாங்க. நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணிடுவேன். நான் அவங்களுக்கு ஜோன்றேன், அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் திரும்ப அந்த பேரடைஸை நான் வர வச்சுட்டேன். ஏசப்பாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஞானம் இந்த கல்லனுக்கு எப்படி கிடச்சிது எனக்கும் சொல்லித்தாங்க ஏசப்பா, நானும் தெரிஞ்சுக்கிடணும். சிலர் ரொம்ப ஐயோ அப்படி செய்யாதீங்க, எப்படி செய்யாதீங்க, ஏசப்பா நரகத்தில் தள்ளிடுவாங்க அப்படின்னு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஐ எம் நத்திங்கிறது அவங்க புரியலைன்னா ஒரு நாள் அந்த பரதீஸை அனுபவிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க, டிப்ரெஷனில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆனால் ஹீ இஸ் எவ்ரி திங் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்ய மாட்டோம் ஒரு நாளும். நமக்கு தான் தெரியுமே, நமக்கு தெரியல அவர் சர்வ வல்லவர். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் புரியாதனால தான் என்ன செஞ்சாங்க, 40 வருஷம் சுற்றினாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு, அப்படி தானே? இப்போ நம்ம யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது, வியாதியை பற்றி பயப்படக்கூடாது, பயம் இருக்காது. மெயினாக என்ன வராது, பயம். அதுதான் அடையாளம். நான் அந்த பரதீஸை பார்த்துட்டு இயேசு சாமி வந்துட்டாருங்கிறதுக்கு முதல் அடையாளம் நமக்குள்ளே என்ன இருக்காது, பயமே இருக்காது. எந்த பிரச்சனையை பார்த்தாலும் பயம் இருக்காது. நம்ம எப்படி இருப்போம், கூலாகவே செய்வோம் இருப்போம். இப்போ அந்த 2 கலனில் அந்த ஒரு கலனுக்கு அந்த ஞானம் எப்படி கிடச்சிச்சிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளும் நம்ம ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். வியாதி வருதா, பிள்ளைங்களை குறித்த பயம் வருதா, உடனே ஆபிரகாம் சொன்னார்ல அவர் பிள்ளையை பற்றி, யெகோவாயிரே கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படி சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைக்கு ஜெயிச்சிருவாங்க, வியாதி சுகமாயிரும். நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளே என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த 2வது வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் கூட இயேசப்பா எங்களுடைய சோதனை நேரங்கள், வேதனை நேரங்களில் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் சோதனைகளை பார்க்காதபடிக்கு உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை காத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் அந்த பரதீசுக்குள்ளாக எங்களுடைய வருவதற்குள்ள ஞானத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையை ஆசீர்வதிக்கிறார்கள். நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தருகிறார்கள். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென்.